தூய்மை ஆணைச்சி தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிற ஒப்பற்ற தலைவர் 2 ஆண்டு காலத்தில் 38% வாக்குகளை பெற்றிருக்கிற வரலாறு படைத்த தலைவர், தனித்தே ஒரு கட்சி நின்று 234 தொகுதியிலும் வேட்பாளரை சந்தித்து மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிற நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் மக்கள் விரும்புகிற ஆட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாற்றார் சொல்வது குதிரை பேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நானும் அன்புச்சோர் விஜய் பாலாஜியின் சார்பாக இருவரும் சொல்லுகிறோம். ஏனென்று சொன்னால், குதிரை பேரம் பேசியது யார்? முதலிலே திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு முதலமைச்சராகலாம் என்று சொன்னது யார்? அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது கூட்டணி இதுவரையும் நடந்திருக்கிறதா? தமிழ்நாட்டின் வரலாற்றில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும் வரை அம்மாவின் மீது வழக்கு போட்டு அம்மா மீது கைது செய்து சிறையில் அடைத்தவர்களோடு சேர்ந்து நான் இன்றைக்கு இணைந்து முதலமைச்சராகிறேன் என்று சொன்னால் இவர் அண்ணா திமுகவா என்பதுதான் என்னுடைய கேள்வி. குதிரை பேரம் யார் நடத்தினார்கள் என்பதுதான் இன்றைக்கு தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இன்றைக்கு எங்களை பொறுத்தவரையிலும் ஜெயக்குமாரை போன்றவர் மற்றும் இருக்கின்றவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு நம்முடைய கழகத்தில் இணைந்திருக்கிறார். ராஜினாமா செய்வதற்கு என்ன காரணம்? திமுகவோடு அண்ணா திமுக கூட்டணி வைக்கிறார்கள் என்று சொன்ன உடனேயே தான் குமுறி போய்விட்டார்கள் பலர். இது இதுவரையிலும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நடைபெறாத ஒன்று. ஆகவேதான் ஜெயக்குமார் போன்றவர் இன்றைக்கு ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைக்கு இணைந்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரையும் குதிரை பேரம் எங்களுக்கு தேவையில்லை. ஏனென்று சொன்னால், தனித்தே நின்று வெற்றி பெற்றிருக்கிற ஒரு இயக்கம் 2 ஆண்டு காலத்தில் பணஜனநாயகத்தை முறியடித்து ஜனநாயகத்தை உருவாக்கி இருக்கிற மக்கள் இயக்கம். நம்முடைய தலைவரை பொறுத்தவரை மக்களை நேசிக்கிற தலைவர், மக்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற தலைவர். இந்தியாவில் எந்த இயக்கத்திற்கும் இது போன்ற வரலாறுகள் இல்லை. அப்படி வரலாறு படைத்த தலைவருக்கு பின்னாலே இன்றைக்கு அவர் இணைந்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலும் அங்கே அண்ணா திமுக இருக்கிற சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இதென்ன குதிரை பேரமா லாட்டரி பேரமா என்று சொன்னார்கள். லாட்டரி எங்கே இருக்கிறது என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இருந்தால் சரி. ஆகவே இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது சட்டமன்றம். நான் பதில் சொல்கிறோம். நாங்கள் அனைவரும் இருவரும் இணைந்து இந்த தொகுதியை பொறுத்தவரையில் என்னென்ன நலத்திட்டங்கள் தேவையோ மக்கள் நலன் கருதி எல்லா திட்டையும் இந்த மாவட்டத்தில் கொண்டு வருவதற்கு இருவரும் இணைந்து தமிழக முதலமைச்சரோடு பேசி என்னென்ன திட்டங்களை விரைந்து இந்த மாவட்டத்தில் கொண்டு வந்து மக்கள் பணியாற்ற வேண்டுமோ அனைத்து பணிகளும் நாங்கள் இருவரும் இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, அதை பொறுத்தவரை இப்போதான் ஆட்சி அமைந்திருக்கிறது. தலைவரை பொறுத்தவரையும் டெல்லியில் அதற்கான கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர் பாதுகாப்பு, பல்வேறு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் என்னென்ன திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டுமோ அதையெல்லாம் அனைத்தும் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. இப்போது அரசு பொறுப்பேற்று குறைந்த நாட்கள் தான் ஆகிறது. எல்லோரும் சொன்னார்கள் 6 மாதத்துக்கு நாங்கள் பேச மாட்டோம். 6 நாள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே அவருடைய துடிப்பு எப்படி இருக்கிறது சொன்னால் ஏதோ குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். என்னென்ன அவர் காலத்தில் நடைபெற்றது, என்னென்ன இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சட்டமன்றம் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஆகவே நன்றி, வணக்கம். அதிமுக உருவாக்கப்பட்டதுலேருந்து நீங்கள் இருக்கீங்க. இப்போ அதிமுக உருவாக்கப்பட்டதுலேருந்து நீங்கள் இருக்கீங்க. இப்போ அதில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் இப்போ விலகி தாவைக்கில் இணைகிறாங்க. இப்போ கட்சியில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் விலகிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் CV சண்முகமும் விஜயபாஸ்கர் நிலைப்பாடு தெரிவிங்க. அடிப்படையில் இருக்கிற கட்சியின் உணர்வு படைத்தவர் எல்லோரும் இங்கே வருவார். இதுதான் உண்மை. இன்றைக்கு சில பேர் தான் வர இயலாதை தவிர இக்கட்டான சூழ்நிலைகள் அவர்களுக்கு. தொண்டர்கள் அனைவருமே இவர் எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை அனைத்துமே தவறு என்று உணர்ந்ததன் அடிப்படையிலே தான் எங்கு பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான பேர். இப்போ பாலாஜி வீட்டில் காத்தால பார்த்தா 1000 பேர் நின்னாங்க அதிமுக. எங்கள் வீட்டில் பார்த்தாலும் 1000 பேர் நிற்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் 1000 பேர். இப்போ நம்முடைய புசி ஆனந்தன் அவருடைய வீட்டில் பார்த்தா 2000 பேர் நிற்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் அதிமுகவை சார்ந்திருக்கிற நிர்வாகிகள், அடுத்த கட்டமாக 2ஆம் கட்ட பொறுப்பாளர்கள் அனைவருமே அதிலே இனி நீடிப்பது சரியாக இருக்காது. ஏன் என்று சொன்னால், திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஒரு பொதுச் செயலாளரை நம்பி இந்த இயக்கத்திலே நாம் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்திருக்கிறார்.